அண்மைச் செய்தி பல்லடம் அருகே சேமலை கவுண்டம்பாளையத்தில் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த முதிய தம்பதி மற்றும் மகன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் கிடைத்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், வணக்கம். விவரங்களை பதிவு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவமானது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக அப்பகுதி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலை கவுண்டன்பாளையத்தில் உள்ள தோட்டத்து வீட்டில் மூவர் கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக அப்பகுதி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொள்கையில் அத்தோட்டத்து வீட்டில் வசித்த தெய்வ சிகாமணி மற்றும் அவரது மனைவி அமர்நாறு மற்றும் செந்தில்குமார் ஆகிய மூவரும் கொலை செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் விசாரணையில் தொடர்ந்து தெரிய வந்துள்ளது. இதில் செந்தில்குமார் கோவையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வருவதாகவும் தாய் தந்தையரை காண வந்தபோது அவரும் கொலை செய்யப்பட்டு கிடந்ததாகவும் போலீசார் விசாரணையில் தகவல் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த கொலை சம்பவமானது நகை, பணம் ஆகிய கொள்ளை சம்பவத்துக்காகவோ அல்லது வேறு ஏதேனும் காரணத்துக்காக நடந்துள்ளதா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த விசாரணையில் வெட்டி கொலை செய்யப்பட்ட மர்ம நபர்கள் எத்தனை பேர், அவர்கள் பயன்படுத்திய ஆயுதம் எவ்வகையான ஆயுதம் என்பது குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தோட்டத்து வீட்டைச் சேர்ந்த முதியவர் மற்றும் அவரது மனைவி, அவரது மகன் ஆகியோர் கொலை செய்யப்பட்ட சம்பவமானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த கொலை சம்பவத்துக்குண்டான நபர்கள் எப்போது வந்தார்கள், நேற்று இரவு அல்லது அதிகாலையில் இந்த கொலை சம்பவமானது நடந்துள்ளதா என்பது குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த கொலை சம்பவத்துக்காக பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் அல்லது ஆயுதங்கள் ஏதேனும் அருகில் உள்ளதா என்பது குறித்தும் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தோட்டத்து வீட்டில் வசித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவமானது பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.